ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஹீரோவுக்கு ஆனால் மறக்க முடியல. பட் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த டேட் அப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும், அது இருக்கும்ன்ட்டு. அது அவருக்கே தெரியாமல், அவர் அறியாமலே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே, ஒரு மரம் இருக்கும், பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை தான் அவர் அங்கே தேடி பார்த்துட்ருக்காரு ஒரு இடத்துல. அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆக நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்க. நம்ம செகண்ட் லீட் ஹீரோவும் வந்து கூட இருக்கார். அப்போ அந்த செகண்ட் லீட் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கிற, நீ போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு. பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உடனே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பில்லாம் கட்டணும்ல, ஸோ அந்த பில்லை கட்டுறதுக்காக போகும்போது இந்த மாதிரி ரொம்ப டிரான்சாக்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் பில்லு இதெல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்காக ஒன்றுமே புரியல. ஏன்னா இருக்கிற விஷயம் அந்த வீடுலேருந்து சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க அக்கா வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் ஒன்றுமே வந்து புரியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க. இப்போது வீட்டுக்கு போகிற வழியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல நான் வந்து இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சில மெமரிஸ் வருது. என்னென்னா, அவங்க அப்பா கூட இருந்த மெமரிஸ், தன்னோட அப்பா வந்து எப்படிலாம் நம்மளை வந்து ஊக்குவிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது ஒரு வீட்டு வாசலில் வந்து ஒரு ஆள் வந்து நின்றுருக்காங்க. அந்த ஆள் யாருன்னா, பேங்க்லேருந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து இந்த வீடை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பட் ஃபோன் வந்து ரீச் ஆகலை. ஸோ வாய்ஸ் மெயிலில் வந்து நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு போன, உன்னால் நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி செட்டில் பண்ணுறது, நீ வந்து இந்த வீட்டையே வந்து கடன் வச்சுட்டு போயிருக்கிற, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அந்த வாய்ஸ் மெயிலில் வந்து கண்ட மேனிக்கு வந்து கத்துறாங்க செய்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா இருக்கிற பணம் எல்லாத்தையுமே அவங்க வந்து இழந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட சிஸ்டர்கிட்ட வந்து அப்படி கேட்குறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கிற அக்கௌண்ட் புக்கை வச்சு இவ்வளோத்துக்கு எவ்வளோ காசு இருக்குது, இது வரைக்கும் என்ன ஏது எல்லாமே வந்து பார்க்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்த அவங்க கையில் வந்து நோட் பண்ணுறாங்க. இந்த நெயில்ஸ்லாம் வந்து நம்ம இது வந்து ஹீரோயின் வந்து இது பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, அப்போ அவங்கள ஃபுல்லாகவே அழகுப்படுத்தியிருப்பார். ஸோ அதை வச்சு அப்போ தான் வந்து பார்க்குறாங்க, ஐயோ நம்ம அவங்ககிட்ட ஒரு குட் பை கூட சொல்லவே இல்லை, அவன் என்ன சரியான பைத்தியக்காரவின்னு நினச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த டைம் இதை பற்றிலாம் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்லாம் பே பண்ணுறதுக்காக அந்த கடன் வாங்குறது அப்படி இப்படின்னு போகும்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கடனும் அவங்களுக்கு கிடைக்குது. பட் அவங்களுக்கு வேலை இல்லை, லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் 2 மில்லியன் வந்து கிடைக்குது. ஸோ இருக்கிற காசை வச்சாவது நம்ம அம்மாவுக்கு இதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில், ஹோட்டலில் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். தன்னோட அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் பேர் பண்ண முடியுன்றதுக்காக இந்த டெலிவரி பண்ணுறது இப்படி எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காங்க கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் வந்து. இன்னொரு பக்கம் அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து காட்டுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அந்த வாய்ஸ் மெயில் இதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அப்போ வந்து கத்தியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம சிஸ்டர் வந்து வேணுனே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டர் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. உன்னால் அப்படி நடந்துச்சு, பரவாயில்ல விட்டுடு, ஆனால் இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் இங்கே காசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பேசுகிறத வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு இதெல்லாம் தாங்க முடியல, நம்ம அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க புருஷன் இருப்பாங்க. அவன் நல்லா தின்னுக்கிட்டே இருக்கான், அவனை போட்டு ஒரு தேடி அடித்து நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. கட் ஆகி அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லீடர் அதாவது ஹீரோயினை வந்து காட்டுறாங்க. அவங்களோட எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்கள்ல, ஸோ அதுக்காக அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட இருந்த ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்க. அப்போது சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்க உண்மையிலே அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த கலைநயத்தோடு எடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் பார்க்கவே உண்மையிலே அழகாக இருக்கும். அந்த ரியலாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷயம் அந்த ஃபோட்டோஸில் தெரிஞ்சு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே வந்து இது யார் வந்து எடுத்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது நம்ம செகண்ட் லீட் ஹீரோ தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட்லாம் வந்து ஜெயிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ அவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாரு. உடனே நம்ம செகண்ட் லீட் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே வேணும், அவரோட ஃபோட்டோஸில் வந்து ஒரு உயிர் இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, என்னோட எக்ஸிபிஷனுக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் லீடு ஹீரோயின் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறாங்க. இங்கே சீன் கட்டாக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவா பாவம் அவங்கள தேடி தேடி
இருக்குன்னு தேடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லேண்ட்மார்க் சொல்லியிருப்பாங்க. அந்த லேண்ட்மார்க்கை வச்சு ஒரு பெரிய லிஸ்ட்டாக எடுத்து அதை ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டே இருக்கார் நம்ம ஹீரோ. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வந்து தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் சொன்ன அந்த இடம் எக்ஸாக்டாக வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக அந்த மரம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடை, இந்த சாக்லேட் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸு இதெல்லாம் வந்து அழகாக நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியில் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறோம், செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அந்த மரத்துக்கு கீழே வந்து இருக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நாள் ஃபுல்லாக வந்து அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ராத்திரி கூட அங்கே தான் இருக்கிறாரு. அப்போது ஒரு பொண்ணு வந்து அவரை க்ராஸ் பண்ணி போகுது. நம்ம ஹீரோவுக்கா பெரிய சந்தோஷம். நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தா அது வேறு பொண்ணு. அவருக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஆகிடுது. உடனே அவர் இடத்துக்கு போகிறாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, ஏன்டா யாருமே இல்லாத ஒரு பொண்ணுக்காகவா இப்படி பண்ணுற, ஏன்டா இப்படி பண்ணுற, அவன் என்ன அவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஏதோ சாப்பிட கொடுக்க போகும்போது அப்படியே வந்து அந்த கோவத்தை அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து அதை அப்படியே எடுத்து அவர் குடிச்சின்னு இருப்பார். அப்போ வந்து கேட்பார், நீ என்னடா அந்த பொண்ணு அவ்வளோ உனக்கு பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் என்னை டோட்டலாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்போது கேட்குறாரு, அப்போது அவள் தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு. உடனே அவரும் வந்து அவங்கள வர்ணித்து சொல்கிறாரு. அவரும் வரைகிறாரு. ஆனால் வரைகிறது செம்ம காமெடியாக இருக்குது. அப்போ அந்த சமயம் வந்து இவங்க ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் ஆர்டரை வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போகிறாரு. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கரெக்டாக பார்க்குற மாதிரி ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்கள வந்து பார்க்க முடியாமல் இதுவாகிடுது அவருக்கு. ஆனால் அவரும் பார்க்கல, நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணலை. இதோட இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. சைகாட்டிக் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அந்த லேடியை வந்து ஒரு 2-3 பேர் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, பட் அவங்கள அழகாக வந்து இந்த ட்ரெஸ்அப்லாம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கேன்னு தெரியல. அப்படி இந்த சீன் வந்து கட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு வந்து அந்த லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சுல, பட் ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அந்த மரத்துக்கு கீழே சில பேர் உட்காந்துருக்காங்க. 2 பாட்டிங்க, வயசான பாட்டிங்க உட்காந்துருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரு ட்ராயிங் பண்ணார்ல, அதை வச்சு வந்து அந்த 2 பாட்டிங்கிட்ட கேட்குறாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவங்க தான் நான் தேடிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பாட்டி வந்து, நான் கூட சின்ன வயசில் இப்படி தான் பழகாக இருப்பேன், எனக்கு கூட நிறைய பசங்க சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிண்டலாம். அப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கால் வருது. என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஹெட் நர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இவருக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறாருன்னு தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோ எதுக்கு டென்ஷன் ஆகுறாருனா, நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து அந்த லேடி வந்து என்ன பண்ணாங்க, உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் ஒரு இன்டர்வியூக்காக, அதாவது கம்பெனிக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா, அவங்களோட அம்மா, உடம்பு சரியாத அம்மா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட வளர்ச்சியை பற்றி இது அதுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் வந்து இவங்க 3 பேர்கிட்டையும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவோட அம்மா வந்து திடீர்னு என்ன ஆகுறாங்க, ரொம்ப சிரித்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அவங்க ஒரு மாதிரி மைண்டில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அப்படி சிரிச்சு இது பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. ஹீரோ வந்ததுக்கப்புறமா ஹீரோவோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அது அப்படியே வந்து அந்த இன்டர்வியூ அப்படியே வந்து கேன்சல் ஆகுது. அப்போது ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து என் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம அப்புறமா அந்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசி அப்படியே அந்த சீன் வந்து முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்கள்ல, ஸோ கூட்டிகிட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஹைப்பராக ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவாக அவங்கள சமாதானப்படுத்தி டீலாம் கொடுத்து இது பண்ணி, நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு ஹீரோ. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்தில் இருக்க. ஏன்னா உடம்பு சரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இப்போது ஏன் அவங்க இப்படி பண்ணுறீங்க, அவங்க உங்களால் தான் இப்படி ஆனாங்க, நீங்கள் இப்படி இன்னமும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கம்பெனிக்காக உங்களோட இமேஜ்க்காக எங்கள் அம்மா வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்து நம்ம ஹீரோ படலார்னு அரைஞ்சிடுறாரு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியாக இருந்துருவாங்க, அவங்க டிவோர்ஸ் பண்ணால் நான் என்ன பண்ணணும்னு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்கே வந்துடுறாரு. அப்போ வந்து அந்த ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை விட்டுட்டு என் கம்பெனியில் வந்து வேலை பாரு, 2வது செகண்ட் லீடு ஹீரோயின் இருக்காங்களா, நீ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டார். நம்ம ஹீரோவுக்கா நம்ம அம்மா சந்தோஷமாக இருந்தால் போதும், இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போடணும், அக்ரிமெண்ட் போட்டு நோட்ரைஸ் பண்ணால் தான் உங்களோட டீலை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து அந்த சேர்மனோட பொண்ணுன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது நம்ம ஹீரோவோட அப்பா, அதை பொண்ணுன்னு
சொல்கிறாங்களா, பட் எக்ஸாக்டாக இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. ஸோ இவங்க வந்து பின்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து பொண்ணு வந்து அந்த சேர்மன் கிட்ட வராங்க. சேர்மன் கிட்ட வந்தோடனே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இதுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். அப்போ வந்து சொல்கிறார் அந்த ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல அவன் வந்து பிஸ்னஸ் மேன் ப்ரூவ் பண்ணுறான், நீ விடு, நம்ம கம்பெனியில் ஏதோ ஒரு பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணி அவனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இந்த பொண்ணுக்கு வந்து இதில் இஷ்டமே இல்லை. ஏன்னா என்ன ரிலேஷன்ஷிப் 2 பேருக்கும் சரியாக தெரியல, பட் இஷ்டமும் இல்லை. அப்படியே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் கூடி சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.